வணக்கம். நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை வெறும் தியரி மாதிரி, ஒரு புத்தகத்துல படிக்கிற விஷயம் மாதிரி ஏன் இருக்குன்னு. அது நிஜ வாழ்க்கையோட தொடர்பு படுத்த முடியாம ஏன் தவிக்கிறோன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்புகள் இந்த கேள்விக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான, ஆழமான பதில தரப்போகுது. ஆமா, நாம லேவியராகமம் புத்தகத்துக்குள்ள போக போறோம். ஆமா, அதுவும் அதுல வர தகன பலிங்கிற ஒரு பழங்கால சடங்கு பத்தி தான் பேச போறோம். தகன பலியின் உடனே பலருக்கும் நினைவுக்கு வர்றது ஒரு விலங்க கொல்றது, ரத்தம், நெருப்பு. ஆமா, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு வன்முறையான சடங்குக்கும் நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு தோணும். ஆனா இந்த குறிப்புகள் காட்டுற பார்வை முற்றிலும் வேற. அப்படியா? அது சொல்றது என்னன்னா, இது ஒரு சடங்கு மட்டும் இல்ல, இது கிறிஸ்துவ நாம எப்படி அனுபவிக்கிறோம், அந்த அனுபவத்தை எப்படி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோங்கிற ஒரு வாழ்க்கை முறை. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பலியோட அளவுகள். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய காளை மாடு, அப்புறம் ஒரு செம்மறியாடு அல்லது வெள்ளாடு, கடைசி ஆப்ஷனா ஒரு காட்டுப்புறா. இப்படி 3 லெவல் இருக்கு. கிறிஸ்து ஒருத்தர் தானே, அப்புறம் எப்படி நம்மளோட பலி மட்டும் வேற வேற அளவுல இருக்க முடியும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுதான் இதுதான் இந்த முழு விஷயத்தோட திறவுகோல்னே சொல்லலாம். கிறிஸ்து எப்பவுமே பிரபஞ்ச அளவு பெரியவர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி. ஆனா நாம ஒவ்வொருத்தரும் அவரை அனுபவிக்கிற விதமும் அதோட ஆழமும் வெவ்வேறையா இருக்கு. ஓஹோ. உதாரணத்துக்கு, ஒரு புதிய விசுவாசி கிறிஸ்துவோட அன்பை முதலா உணர்ந்து அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அது ஒரு சின்ன புறா மாதிரி இருக்கலாம். ரொம்ப மென்மையான, எளிமையான ஒரு அனுபவம். புரியுது. ஆனா அப்போஸ்தலன் பவுல் மாதிரி கிறிஸ்துவுக்காக பல துன்பங்களை சந்திச்சு பல போராட்டங்களை கடந்து வர ஒருத்தர் தன்னோட அனுபவத்தை அர்ப்பணிக்கிறப்போ அது ஒரு பெரிய காளைய பலியிடுற மாதிரி இருக்கும். அதனால இது கிறிஸ்துவின் அளவை குறிக்கல, கிறிஸ்துவ நாம எந்த அளவுக்கு ஆழமா அனுபவிச்சிருக்கோங்கிறத குறிக்குது. ஓகே, இது ஒரு புது பார்வை. அப்போ கடவுளுக்கிட்ட வர்றப்போ நாம நம்மளோட அனுபவத்தை கொண்டு வரணும், வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இந்த கொண்டு வர்றதுங்கிற ஐடியா கடவுளோட கிருபையை நாம சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்காதா? கிருபைங்கிறது ஒரு இலவச பரிசுன்னு நாம நம்புறோமே, அதோட இது எப்படி பொருந்துது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. லேவியாராகமம் 1:2ல உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தால்னு இருக்கு. ஆமா. இங்க காணிக்கைங்கிற வார்த்தைக்கு மூல எபிரேய மொழியில கோர்பான்னு பேரு. அதுக்கு அர்த்தம் பரிசு. பரிசு? கூலி இல்ல. ஆமா, நாம சம்பாதிச்ச கூலி இல்ல, மனப்பூர்வமா கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு. சரி, அன்பளிப்புன்னு புரியுது. ஆனா அந்த அன்பளிப்பை கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கணுமே, அது எங்கிருந்து வரும்? அதுக்கு தான் ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சோம்பேறியான விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் நிலத்துல சரியா உழைக்கல, உழல, விதைக்கல, தண்ணி பாய்ச்சல. அறுவடை காலத்துல அவன்கிட்ட ராஜாவுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரிதான் கிறிஸ்து தான் நமக்கான நல்ல நிலம். அந்த நிலத்துல நாம உழைக்கணும். கிறிஸ்துவுக்காக உழைக்கிறதுனா? பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்துவுக்காக போராடணும், பாடுபடணும். அப்படி நாம கிறிஸ்துவ ஆழமா அனுபவிச்சு அதுலேருந்து ஒரு விளைச்சலை எடுக்கும்போது தான் அத கடவுளுக்கு ஒரு பரிசா, ஒரு கோர்பானா கொண்டு வர முடியும். ஓ, அப்போ இது கடவுளோட அன்பை சம்பாதிக்கிறது இல்ல? இல்லவே இல்ல. இது கடவுளோட அன்புல வாழ்ந்து அதோட பலனை அவரு கூட பகிர்ந்து கொள்றது. வாவ், அப்போ இது சம்பாதிக்கிற விஷயம் இல்ல, பகிர்ந்து கொள்ற விஷயம். இதுவே அந்த முழு பார்வையும் மாத்துது. ஆமா. சரி, அப்படி ஒரு அனுபவத்தை நாம விளைவிச்சிட்டோம்னு வச்சுப்போம். அதை எப்படி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது? அந்த பலியிடுற செயல்முறை, உண்மையை சொல்லணும்னா அது கொஞ்சம் கொடூரமா இருக்கு. முதல் படியே கொல்றது. இதை எப்படி நம்மளோட நிஜ வாழ்க்கை அனுபவத்தோட இணைச்சு பாக்குறது? ஆமா, அது ஒரு கடினமான படிதான். ஆனா அதோட அர்த்தம் ஆழமானது. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தப்போ அவர் கொல்லப்பட்டார். சரி, அது ஒரு வரலாற்று உண்மை. ஆமா, ஆனா அது அவரோட தனிப்பட்ட அனுபவமும் கூட. நாம எப்போ கிறிஸ்துவ நம்ம தகன பலியா ஏத்துக்கிறோமோ அப்போ அவர் கொல்லப்பட்ட அந்த அனுபவத்தை நாமளும் நம்ம வாழ்க்கையில உணர ஆரம்பிக்கிறோம். இது கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா நடைமுறையில எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். திருமண வாழ்க்கையை பத்தி இதுல ஒரு குறிப்பு இருக்குதே. நிச்சயமா. உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வருதுன்னு வச்சுப்போம். மனைவி ரொம்ப பிடிவாதமா, கோபமா பேசிக்கே இருக்காங்க. இது நிறைய வீடுகள்ல நடக்கும். பொதுவா ஒரு கணவனோட இயல்பான எதிர்வினை என்னவா இருக்கும்? பதிலுக்கு கத்துறது, இல்லனா நான் சொல்றதான் சரின்னு வாதிடுறது. ஆமா, தன்னை தற்காத்துக்க பாப்பாங்க.
ஆனா அந்த நேரத்துல கிறிஸ்து கொல்லப்பட்ட அனுபவத்தை உணர்றதுன்னா என்ன தெரியுமா? பிலாத்து முன்னாடி இயேசு அமைதியா நின்னாரே. எந்த பதிலடியும் கொடுக்காம. ஆமா, தன்னை சிலுவையில அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தாரே, அந்த மனநிலைக்கு வர்றது, நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொள்றது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நாம தற்காத்துக்காம இருக்கிறதுங்கிறது பலவீனமா பார்க்கப்படலாமே. இது ஒருத்தர் தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி இல்லையா? தோற்றத்துல அப்படி தெரியலாம். ஆனா அந்த அனுபவத்தோட முடிவு வேற. நீங்க அந்த வாக்குவாதத்துல ஜெயிக்காம கிறிஸ்துவோட மரணத்தை அனுபவிக்கும்போது அந்த சண்டை அங்கே முடிஞ்சு போயிடும். ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க தனியா போய் முழங்கால் போட்டு, கர்த்தாவே, நீர் கொல்லப்பட்ட அந்த அனுபவத்தை நான் கொஞ்சமாவது உணர வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணுவீங்க. ஓ, அந்த ஜெபந்தான் நீங்க கடவுளுக்கு கொடுக்கிற தகன பலி. அந்த அனுபவம்தான் நீங்க அறுவடை செஞ்ச கிறிஸ்து. நீங்க உங்களையே அழிச்சிக்கல, உங்க சுயத்தை சிலுவையில அறையறீங்க. இது உண்மையிலே ஆழமா இருக்கு. சுயத்தை கொல்லதுங்கிற இந்த அனுபவமே ஒரு பெரிய போராட்டம். ஆனா இந்த சடங்கு இதோட முடியலையே. இல்ல, அடுத்த படி தோலை உரிப்பது. கேட்கவே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஒரு விலங்கோட தோலை உரிக்கிறதுங்கிற இந்த கொடூரமான செயலுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இது இன்னும் ஆழமான ஒரு அனுபவம். தோலுங்கிறது நம்மளோட வெளிப்புற தோற்றம், நம்மளோட நற்பெயர், நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது. சரி. கிறிஸ்துவ இந்த உலகம் எப்படி பார்த்துச்சு? நீ ஒரு சமாரியன், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம். அவருடைய நல்ல நோக்கங்களை, அவருடைய அன்ப தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவரை தோல் உரிக்கிறது மாதிரி ஒரு அனுபவம். ஆமா, அப்போஸ்தல பவுலுக்கும் இதே மாதிரி நடந்ததா ஒரு குறிப்பு இருக்கு. கொரிந்து சபையில இருந்தவங்க பவுல் தீத்துவ அனுப்பி தங்களோட பணத்தை ஏமாத்தி பறிக்க பாக்கறதா குற்றம் சாட்டினாங்க. ஆமா, ஒரு ஊழியனோட நேர்மையே கேள்விக்குள்ளாக்குறது, அவரோட நற்பெயரை கெடுக்கிறது மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் வேற எதுவும் இருக்க முடியாது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் இது நடக்கும். நாம நல்ல நோக்கத்தோட ஒரு விஷயம் செய்வோம், ஆனா நம்மள தப்பாவே புரிஞ்சுக்குவாங்க. சமூக வலைதளங்கள்ல இது ரொம்ப அதிகம். ஆமா, சமூக வலைதளங்கள்ல நம்மள பத்தி ஒரு அவதூறு பரவலாம். ஆபீஸ்ல நம்ம உழைப்ப இன்னொருத்தர் திருடிக்கிட்டு நம்ம மேலேயே பழி போடலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளோட இயல்பான குணம் என்ன? உடனே போராடுறது, நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி பண்றது. ஆமா, அந்த உரிச்ச தோலை எப்படியாவது திரும்ப ஒட்ட வைக்க பாக்குறது. ஆமா, நிச்சயமா. நம்ம மானம் மரியாதை போகுதே, அதை காப்பாத்திக்க தானே பாப்போம். ஆனா கிறிஸ்துவ ஒரு தகன பலியா அர்ப்பணிக்கிற அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உரிச்ச தோலை திரும்ப ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாத. அப்படியா? அந்த அவமானத்தை, அந்த வலியை ஏற்றுக்கொள். பவுல் ஒரு படி மேல போய் இந்த அவதூறுகளை எல்லாம் தான் கடவுளோட உண்மையான ஊழியன்கிறதுக்கான அடையாளங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றார். ஓ, நாம எப்போ நம்ம நற்பெயரை காப்பாத்த போராடுறத நிறுத்திட்டு அந்த தோல் உரிக்கப்படுற அனுபவத்தை கிறிஸ்துவுக்காக ஏத்துக்கிறோமோ, அந்த அனுபவமே கடவுளுக்கு நாம கொடுக்கிற ஒரு உண்மையான பலியா மாறுது. சுயம் கொல்லப்படுது, நற்பெயர் களங்கப்படுது. இதுவே ஒரு மனுஷனை உடைச்சு போட்டுடுமே. ஆனா இதுக்கு அடுத்தபடி இன்னும் மோசமா இருக்கு. பலிய துண்டுகளா வெட்டுறது. நாம எல்லாரும் முழுமையா சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க நாம துண்டு துண்டாக்கப்படுறத பத்தி பேசுறோம். ஆமா, நாம எல்லாரும் நான் முழுமையானவன், நான் செஞ்சதுதான் சரின்னு நினைக்க விரும்புறோம். ஒரு கணவன் மனைவி சண்டையை எடுத்துக்கிட்டா 2 பேருமே நான் சரி, நீதான் தப்புன்னு தான் வாதாடுவாங்க. ஆமா, அதுதான் பிரச்சனைக்கே காரணம். திருச்சபை வாழ்க்கையிலயும் அதேதான். ஆனா நம்மள ஒருத்தர் குறை சொல்லும்போது, நம்மளோட வாதங்களை ஏத்துக்காம நம்மள நிராகரிக்கும்போது, நாம துண்டுகளா வெட்டப்படுற மாதிரி உணர்றோம். நம்மளோட ஒரு பகுதி கிழிச்சு எறியப்பட்ட மாதிரி ஒரு வலி. இயேசுவோட வாழ்க்கையில இது எப்படி நடந்தது? அவருடைய போதனைகளை மக்கள் துண்டு துண்டாக்கி தங்களுக்கு ஏத்த மாதிரி வளைச்சாங்க. அவருடைய செயல்களை தப்பா விமர்சிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் துண்டுகளாக வெட்டப்பட்டார். அவர் ஒரு முழுமையான நபரா இருந்தும் மத்தவங்களால முழுமையா ஏத்துக்கப்படல. நாமளும் கிறிஸ்துவ பின்பற்றும் போது இந்த அனுபவத்துக்குள்ள போக வேண்டியிருக்கும். அப்போ நாம என்ன செய்யணும்? நம்மள மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கும் போது, நம்மள நிராகரிக்கும் போது, பதிலுக்கு நாம அவங்கள வெட்டாம நாம வெட்டப்படுறதை ஏத்துக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரே வழி மன்னிக்கிறதான்னு நினைக்கிறேன். ஆனா மன்னிக்கிறதுனா என்ன? சும்மா வாயில சொல்றதா? இல்ல, உண்மையா மன்னிக்கிறதுனா நடந்தத மறக்கிறது. ஆமா, ஒருத்தர் நம்மள எப்படி காயப்படுத்தினாங்கன்னு திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்காம அத முழுசா விட்டு கொடுக்கறது. அப்படி நாம செய்யும்போது அந்த வெட்டப்பட்ட அனுபவத்தையே கிறிஸ்துவா மாத்தி கடவுள்கிட்ட கொண்டு போக முடியும். அப்ப நம்ம காயங்களா இல்லாம காணிக்கையா மாறிடும். சரியா சொன்னீங்க. சரி, கொல்லப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு துண்டா வெட்டப்பட்டாச்சு. இப்போ கடைசி படி பழியை கழுவுறது.
அதன் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால கழுவ வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இதுல எனக்கு ஒரு சந்தேகம். கிறிஸ்து பரிசுத்தமானவர், குற்றமில்லாதவர். அப்போ அவரை ஏன் கழுவணும்? இது முரண்பாடா இல்லையா? அருமையான கேள்வி. இது கிறிஸ்து பாவம் செஞ்சார், அதனால அவரை கழுவணும்னு அர்த்தம் இல்ல. சரி. அவர் இந்த அழுக்கான உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார். அவரை சுத்தி பாவம், அநியாயம், பொறாம, துரோகம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவும் அவரை தொட்டு அவரை அசுத்தப்படுத்த முடியல. ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதேதான். அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து உலகத்தோட அழுக்குகள் அவரை அண்டாம பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் இந்த கழுவுதல். ஓ, இது நமக்கும் பொருந்துமா? நிச்சயமா. நாமும் இந்த உலகத்துல தான் வாழ்றோம். தினமும் வேலைக்கு போறோம், வியாபாரம் பண்றோம், பலதரப்பட்ட மனுஷங்க கூட பழகுறோம். இந்த உலகத்தோட அழுக்குகள் நம்ம மேல படாம இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, கரெக்ட். ஆனா நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவோட ஆவி நம்மளோட உள் மனச, நம்ம நோக்கங்களை, நம்ம ஆசைகளை தினமும் கழுவி சுத்தப்படுத்திட்டே இருக்கு. இந்த அனுபவத்தை நாம உணரும்போது அதையும் நம்ம கடவுளுக்கு ஒரு பலியா அர்ப்பணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த முழு செயல்முறையும் புரியுது. கொல்லப்படுறது, தோல் உரிக்கப்படுறது, வெட்டப்படுறது, கழுவப்படுறதுன்னு இந்த 4 கடினமான அனுபவங்கள் வழியா போனதுக்கு அப்புறம் அந்த பலிபீடத்துல நெருப்புல எரிக்கப்படுது. ஆமா. எல்லா வழியோட உச்சகட்டம் இது. இதோட இறுதி விளைவு என்ன? இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு என்ன பலன்? அதோட இறுதி விளைவுதான் இந்த பலியோட நோக்கமே. லேவியராகமம் 1:9 சொல்லுது, அது தகன பலியும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான அக்னியால் செய்யப்பட்ட பலியுமா இருக்கும். சுகந்த வாசனையா? அந்த வார்த்தை தான் முக்கியம். சுகந்த வாசனை. மூல மொழியில இதுக்கு ஓய்வின் நறுமணம் அல்லது திருப்தியின் நறுமணம்னு அர்த்தம். ஓய்வின் நறுமணமா? அப்படின்னா அந்த பலி மெதுவா முழுமையா எரியும் போது அதிலிருந்து வர்ற புகை கடவுளுக்கு ஒரு திருப்தியையும் அமைதியையும் ஓய்வையும் கொடுக்குது. அப்படியா? நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா கஷ்டமான அனுபவங்களும், சுயத்தை கொல்றது, அவமானப்படுறது, நிராகரிக்கப்படுறது எல்லாம் நெருப்புல எரிஞ்சு புகையா மாறி கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற ஒரு நறுமணமா மாறுது. நம்மளோட வலி கடவுளோட மகிழ்ச்சியா மாறுது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்போ கடவுள் திருப்தி அடையறதுனால அவர் நம்மையும் நம்ம பலியையும் ஏத்துக்கிறார். இதுதான் அந்த முழுமையான அர்த்தம். சரிதான். நாம முற்றிலும் கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மால முடியல. அதனால நமக்கு பதிலா கிறிஸ்துவே நம்ம தகன பலியா எடுத்துக்கிட்டு அவரோட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு அந்த அனுபவத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த பலி மிருகத்தின் மேல இஸ்ரவேலன் கை வைக்கும்போது நானும் இந்த மிருகமும் ஒண்ணுன்னு சொல்றான். அதே மாதிரி நாம கிறிஸ்து மேல விசுவாசத்தால கை வைக்கும்போது நானும் கிறிஸ்துவும் ஒண்ணு, அவரோட மரணம் என்னோட மரணம், அவரோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்படி நாம அனுபவிச்ச கிறிஸ்துவ கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அது அவருக்கு ஒரு சுகந்த வாசனையா மாறி அவருடைய திருப்திக்கு வழிவகுக்குது. நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் அர்த்தமுள்ளதா மாறுது. ஆக சுருக்கமா சொன்னா தகன பலிங்கிறது ஏதோ ஒரு காலத்துல நடந்த ஒரு மத சடங்கு இல்ல. இல்லவே இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். நம்மளோட போராட்டங்கள், அவமானங்கள், வலிகள் எல்லாத்தையும் கிறிஸ்துவோட அனுபவமா மாத்தி அதையே கடவுளுக்கு ஒரு அன்பளிப்பா கொடுக்கறது. ஆமா. இது ஒரு கோட்பாடு இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இதை விட அழகா இதை சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க அனுபவத்தை பற்றியது. இந்த அனுபவம் இல்லாம நாம கடவுள்கிட்ட வெறுங்கையோட தான் நிக்க முடியும். இந்த உரையாடலை நிறைவு செய்யும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள் பழங்கால மத சடங்குகளை நம்மளோட இன்றைய தனிப்பட்ட அனுபவங்களோட இணைக்குது. அது திருமண வாழ்க்கையில வர வாக்குவாதமா இருக்கலாம், வேலையிடத்துல நாம சந்திக்கிற விமர்சனங்களா இருக்கலாம், இல்லனா நமக்கே நம்ம மேல வர சந்தேகங்களா இருக்கலாம். இத கருத்தில் கொண்டால் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்தெந்த சவால்களை இனிமேல் வெறும் பிரச்சனையா பார்க்காம கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தகன பலியா, ஒரு சுகந்த வாசனையா மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா நீங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க.